தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது அன்புமணிதான் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி அறிவித்துள்ள பாமக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம், விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிடம் பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. ஒட்டுக்கேட்பு கருவி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தரப்பு ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார். ராமதாஸ் அவருடைய இல்லத்துல ஒட்டுக்கேட்பு கருவியை வச்சது அன்புமணி அவர்கள் தான் சொல்லி இன்னைக்கு ராமதாஸ் பேட்டியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? அவரு ஐயா மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இந்த ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக பல்வேறு முரண்பாடான செய்திகளை மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ வச்சுட்டாங்க, பிறகு பத்திரிகையாளர் நீங்கள் கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதை கண்டுபிடிப்பதற்காக தனியார் நிறுவனத்தில் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அதற்கு பிறகு புகார் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற சொன்னோம். எனவே இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை புகார் கொடுத்த காவல்துறையினர் அது குறித்த தகவல்களை அவர்கள் வெளியிட வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். நான் விளக்கம் தான் சொல்கிறேன், மறுப்பு அல்ல. ஏன்னா முதல்ல என்ன சொன்னார், அதற்கு பிறகு நாங்கள் 2 அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். எனவே இது யாரால் வைக்கப்பட்டது என்பது இதனுடைய புலன் விசாரணை செய்யக்கூடிய சைபர் கிரைம் போலீஸார் விழுப்புரம் போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. அவங்க அதை சொல்லட்டும், அதற்கு அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் உண்மை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும், தீபாவளிக்கு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு வீட்டு மனை இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தா பரவாயில்ல, அந்த இரு மக்களுக்கும் காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கணும். வீட்டு மனையே இல்லை, அவருக்கு இடமே, வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லை. அந்த ஏழை மக்களும் சரி, அதே போல